ஹலோ கைஸ், நான் தான் கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம லோன் லிஃப் தான் விளையாட போகிறோம். என்னடா அடிச்சுட்டு அவ்வளோதான், அடித்தாச்சு. அமௌண்ட்டு தான். என்கிட்ட இருக்கிறது 3 அமௌண்ட்டு தான். போயா அமௌண்ட்டு, அப்புறம் கிளாப் பண்ணுறது, ஹாய் காமிக்கிறது. இது 2 தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா டைமண்ட் டாப்அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கேமரா வர மாட்டேன்டா. இப்போ நான் அம்மா சூஸ் பண்ணுறது கண்ணு சத்தாக நான் எடுப்பேன். அதெல்லாம் இது அடுத்து இது 391. அவ்வளோதான். கத்தி எவ்வளோ பவரானதுன்னு இப்போ சொல்கிறேன், காமிக்கிறேன் பாரு. அவன் நம்மளுக்கு காமிச்சிட்டான். எவ்வளோ பவராது நீ போட்டுருக்கா. பார்த்தீங்களா, ஒரு அடி தான். முதல்ல எரிஞ்ச கத்தி அங்கிட்டு போயிடுச்சு. இப்போ அவன் சூஸ் பண்ணுறது என்னது, ஹெட்ஷாட் கன் எடுக்கிறான். ஆச்சு ஸ்கோப் கன் எடுக்கிறானே. விளங்கிடுச்சு மாமா. சரி, தூக்கி ஹெட்ஷாட்லேயே ஒன்று வச்சான். ஹெட்ஷாட்டில் ஏற்கனவே 1, 2வது வாட்டி 1ன்ட்டு அடித்தாச்சு. அவன் என்னை அடிச்சிட்டான். அவன் அங்கிட்டே வரான், நம்ம எங்கிட்ட வந்துடுவோம். என்ன அவன் 2 போகணும், நான் 2 போகணுமா? என்ன படுத்துட்டேன். சரி, ஸ்கோப் போட்ட கண்ணு எனக்கு செட்டே ஆகாது. அப்புறம் இந்த ஆடா நீயா நான் பார்த்துருண்டா. தலைவர் எங்கிட்ட இருக்காரு? நான் இருக்கேன். நெல்றா 2 குளோவால் போட்டு உட்காந்துரு. வழங்கும் இருக்கிறதே 2, அதையும் யூஸ் பண்ணிட்டா எப்படி ஆயிடுச்சு. புத்தியை பூஜை ரூமில் பூட்டி வச்சுட்டான் போல். கை தெரியுது, நல்லா தெரியுது.
சரி, நம்மளை பார்த்தா என்ன எப்படி தெரியுதுன்னு தெரியலை எனக்கு. என்னடா அவன் போட்டான்? அவன் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவன் ஒன்று எடுக்கணும், அவன் ஒன்று எடுக்கணும். இது கடைசி ரவுண்டு. நாங்கள் எது வேணால் எடுக்கலாம். நக்கை அவ்வளோதான். அம்மாவாங்கிறேன், தடுக்க முடியாதா அந்த காவல் சுந்தரம். ஓகே கைஸ், அடுத்த மேட்ச் போவோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு எங்களுக்கு தெரியாதா? எங்கள்கிட்ட வா. ஆனால் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ஸு எங்கள்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு சொல்லிட்டுருக்க. ஐயோ, நான் ஒன்றுனா டெசர்ட்டிகளை எடுத்துடுறாங்க ஒவ்வொருத்தனும். இப்போ ஹெட்ஷாட் அடிச்சு வந்துருமாப்பா. என்னடா எங்க ரசம் சொல்லான்ட்டு இருக்கீங்க மாதிரி. என்னடா ஒன்று கூட விட முடியுது. சரி, பாகல் சரிடா. அப்போ நீ நான் பார்க்குறேன்டா. ஒன்று அடிச்சிட்டாலோ ஒன்று விழுந்துருச்சு. தூக்கி ஹெட்ஷாட்லேயே வச்சான். இப்போ இப்போ நான் எடுக்கிறது தான். சுத்துட்டேன். எடுப்பா. இப்படி நான் ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ண போகிறேன். என்னடா அதை ஹெட்ஷாட் கொடூரமாக்கிறேன். 3 தாண்டிட்டாலோ இதுக்கு மேலே வெட்டாவே ஆகாது. இறங்கி வந்ததை அவள் பார்க்கல போல். என்ன ஒன்று அடித்தா வெண்ணாயிரவானே.
6வது லெவல். இதுவா ஏறான்ட்டேன். குறி வச்சா ஏற வேணும்டா. அவ்வளோவா ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள்லாம் ரிவெஞ்ச் எடுத்தால் தாங்கம்மா உலகம். எங்க ஆளைய காணோம். ஹெட்ஷாட் ஒன்று வந்துருச்சு. ரிவெஞ்ச் கொடூரமாக வந்து. ஐயோ ஐயோ. இது கிரனேடாகவும் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் கன்னாகவும் யூஸ் பண்ணலாம். என்னடா அது? ஒரு சுடு சுட்டார். 3 வாட்டி, ஒரு வாட்டி வச்சா 3 வாட்டி சுடுதா? இதுதாண்டா ஷார்ட் ரேஞ்சு கரெக்டான கன்று. தொத்துட்டேனே பேட்டில் ஸ்டைலா. opponent has left. ஓகே, ஏன்னா மறுபடியும் ரீமேட்ச் போடலாமான்னு இருந்தேன். இவர் தான் சரியான ஆள். அவ்வளோதான், ஒன்று விட்டேன், ஒன்று 5 மேலே விட்டேன். அவன் நினப்பா என்னடா ஹெட்ஷாட் பிளேயரா, ஹெட்ஷாட்டில் எங்கேயா வச்சானா என்னன்னு அவன் யோசிப்பான். ஐ திங்க் ஹி இஸ் நியூ பிளேயர். சரி, கரெக்டாக அடிக்கும் போது நான் வந்துட்டேன். உதவ தேடி நானும் பாடும் பாட்டுக்காரன் மாமன் ஓட்டாண்டி அதையொன்னா தாண்டி அடி வாங்கிய மாயாண்டி அடி ஒதுங்கடா சங்கு நான் தட்ட சொல்லுங்க தமிழ் மதர் டங்கு நான் சிங்கிளான கிங்கு மதர் டங்கு. பவள கண்ணாடி என்னடா பண்ணுற? தலைவர் குளோபால்லாம் தெரிஞ்சிருக்கு. நியூ பிளேயர்லாம் இல்லை, ஓல்டு பிளேயர் தான். அது தொடக்கிறது என்ன என்ன புல்லட்டு அடிக்கிறதுக்கு சரியா வரல டக்குன்ட்டு.
கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஐயா இதில் தான் ஐயோ கொஞ்சோட்டு தான் அடிச்சிருப்பேன். எடுத்த உடனே ஓகே. என்ன பெருசாகவே இல்லை. என்கிட்ட வா. ஓகே இப்போ சரியா இருக்கா? எப்படி இப்போ சரியா இருக்கு? எனக்கு சரியா இருக்கும். அவசரம் அங்கிட்ட நான் அமுக்கிடுவேனா? ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கும். ஓகே எவ்வளோ அப்புறம் கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்பேன். அது கரெக்டாக கமெண்டில் பதில் சொல்லணும். கரெக்டாக நான் கமெண்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கரெக்டாக பதில் சொல்லணும். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசெல்லாம் இல்லை. சரி, கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு டைமண்ட் கிடைச்சதுக்கப்புறம் டைமண்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஏதாவது எமௌண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் பண்ணி விடுவேன். அங்கிட்டு தான் வரேன். அவனை யார் சார் இன்னும் ஒரு அடி அடிச்சுட்டுனா கூட செத்துருப்பாங்க. இல்லை, நான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட போய் அடிப்பான், நல்லா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்க போகிறேன் கைஸ். அடி அப்படி அடிச்சுட்டு போப்பா டக்குன்ட்டு. நெட்வொர்க் எனக்கு இல்லை நினச்சிக்கிட்டாங்க. கேம் விட்டே போயிட்டாங்க கைஸ். தற்குறிப்பாயில். சரி, இப்போது நெட்வொர்க்கு இல்லாத மாதிரி அப்படி நிற்போம் கைஸ். அது மாதிரி நான் ஸ்கிப் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன். சரி, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அதெல்லாம் மட்டும். கைஸ், அவனுக்கு தெரியாமல் நான் அடிச்சிட்டேன். அதனால் இப்போ 20 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அடுத்த மேட்ச்சில் நான் அமைதியாக இருந்து அடிக்கிறேன். இது ஷார்ட் ரேஞ்ச். இதை எடுத்துக்கிட்டு ஓடுறான் மேலே. ஆனால் ஹெட்ஷாட் ஒன்று வச்சாச்சு. இந்த தேவைப்பட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு அடி தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 159 இருந்துச்சு. ஒரு அடி தான் வாங்கியிருக்கேன். அதுவே ஷார்ட் ரேஞ்சுக்கு இந்த கன்று P19 ஷார்ட் ரேஞ்சு கன்று. இந்த கன்று எடுத்துட்டு அவன் எங்கே மேலே போகிறான்னு தான் புரியல எனக்கு.
சா திரும்பத்தில் அடிச்சுட்டானே நக்கலை. ஷார்ட் ரேஞ்சுக்கு ஷார்ட் கன்னே போதும். ஹெட்ஷாட் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இப்போ உட்காந்து இது பண்ணிடுறேன். இப்போ வரேன்டா நான். என்ன கன் எடுத்துக்கிறான்னு தெரியல. ஐயா இந்த கன்று ஷார்ட் கன்னா இல்லை இது அழுத்தி பிடி கண்ணானே தெரில எனக்கு. என்னடா அது? சரி, அடுத்த இந்த பேட்டில் தான் ரொம்ப கஷ்டமான பேட்டில். இப்போ வாருங்க. நான் முன்னால் போய் அடி வாங்க போகிறேன். நான் இப்போ அறா தம்பி அறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டு போட்டிருக்கேன். தம்பி எங்கிட்ட தான் வரியா? ஐயோ இங்கே திருப்பும் போது தெரியாமல் இங்கே பாருங்க இவ்வளோ தான் தண்டி கிழிச்சாங்க. எப்படி சாரிப்பா தம்பி இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கினேன். இப்படி தூக்கி அடிச்சிருச்சு. ஏறா ஏன்னா வரையாளா தம்பி கூட கலக்கா வந்துடாத. அந்தா தம்பி அடி அடி என்னடா அப்படி அடிக்கணும். போனோடனே சட அடிச்சு விட்டேன். புல்லட் எங்கே இருக்கு? அப்படி வேடா தம்பி எங்கே நின்றுக்கிறீங்க? அங்கேருந்து வச்சுருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? முக்கியமாக நான் ஒன்று காமிக்கலான்னு பார்த்தா எலிமினேட்டாங்க. எலிமினேட்டில் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் நிற்க மாட்டேங்கிற எதுக்குடா விளாண்டு போயிட்டேன். நான் முக்கியமான ஒன்று காமிக்கணும்னு இருக்கேன்டா. சரி டக்குன்னு அடிச்சுட்டு போட்டான். தம்பியை வந்து டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா கொடுப்பான். நிறையா நம்ம தான் அடி வாங்க போகிறோம். தம்பி எங்கே இருக்குங்க? ஐயா இது வேறு ஒன்று. லூசு பெத்தாங்களா பேண்டாங்களாடா. நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அதான் கடுப்பாயிருச்சு. நானே வந்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் மேலே தூக்கி போட்டேன். எனக்கு எப்படி இருக்கும்? ஏறு எங்கே இருக்கேன் நான்? ஒரு மேட்ச் அவனை
ஆ அப்போ சொல்லி நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அடி வாங்குறது தம்பி இந்த அடிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அடித்தேன் அதை தூக்கி போட்டேன் எனக்கு எப்படி இருக்கும் தம்பி கண் எடுத்துருப்பா கண் எடுத்துரு எங்கே இருக்கேன் எங்கடா இருக்க இங்கே உங்களால் அபடிக்கவா அடி டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போவியா எவ்வளோ நான் வெயிட் பண்ணேன் நான் அங்கிட்டு தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் நம்ம தம்பி எங்கடா நீ போகிற அப்படி வந்து அறா டக்குன்ட்டு நான் அடித்து போட்டுருவா நின்றுட்டு இருக்கேன் இது பிடிக்கிட்டு இருக்கீங்களாங்க நீ அடிக்கிற நான் அடிக்கிறேன் நான் அடிக்குவேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் 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 நம்மளுக்கு தான் ஈஸியாக இருக்கும் கைஸ் அடுத்த மேட்ச்சு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இவன் எங்கடா இருக்கேன் தம்பி வாப்பா எங்கடா போகிற அட்ரா நின்று அட்ரா கம்மாட்டிய அடி அப்படிதான் ஹெட்ஷாட்டு அதை அரை மணி நேரம் வச்சு அடிக்கிறேன் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாரு அவன் யாரா குளோபாலெல்லாம் உட்காந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி ஆல்ரெடி தான் இது எத்தனை மேட்ச்சு 7-8வது மேட்ச் ஆகுது அடி பக்கம் தானே நான் ரெண்டுமே சாப்பிட்டு மாதிரி இருக்கேன் அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது நான் அடிச்சே கொண்டு வேண்டா அவ்வளோதான் நான் ப்ரோ பிளேயர்னு இன்றைக்கி காமிக்கிறேன்டா நான் யாருன்னு காமிக்கிறேன்டா நம்மளாம் எனக்கு ஹெட்ஷாட் வராது அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழுத்தி பிடிக்கணும் தான் நம்மளாம் என்னடா நான் ஒன்றும் புதற்குள்ள மாதிரி உட்காந்துக்கிறேன் ஐயோ பட்டன் வேறு பெருசாக இருக்குது என்னடா கதவு மாதிரி அங்கிட்டு போயிட்டு
இன்னும் ஒரு மேட்ச் விளையாண்டேன் நான் தான் மெடிக்கல் போடுச்சு அழைச்சிட்டாலாம் கவர் எடுத்துக்கிட்டே இருக்கான் சும்மா சத்தங்களா எல்லாம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறதா. இப்போ நம்ம கத்தி ஏறி அங்கிட்டு இங்கிட்டு நவுண்டுக்கிட்டே இருந்தாங்க, அது வேறு தலைவலியாக ஆகிடும். அவன் அடித்தே கொண்டு வேண்டா. அவனை வேணா சொல்லி நிப்பாட்டுங்கண்டா, நான் தரி போய்கிட்டே இருக்கேன்டா. சார் எங்கே இருக்கீங்க? ரோசப்பல இந்த கேம் ப்ளே பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானில் வச்சுட்டு நான் எத்தனை போய் அடிச்சிருக்கேன், அப்புறம் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கேன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ அண்ட் பாய்.